வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனுடைய ஆசை இருந்தாதான் சிவனை வழிபட தொடங்குவோன்னே பலரும் சொல்லுவாங்க. சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, சிவன் கோவிலுக்கு சென்று வரும்போது எந்த பொருளையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம்னு பலருமே நினைப்பீங்க. ஆனால் மன உறுதியோடு தொடர்ந்து நீங்கள் அனைத்து தடைகளுமே தாண்டி விடாப்படியாக முறையாக நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுங்க, சிவனுடைய அருளை நீங்கள் பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாழ்பணிந்து என்ற ஆற்றோர்களுடைய வாக்கு கேட்பதான் சிவனை வணங்குவதற்கு முன்னாடி சிவனுடைய அருள் இருக்கணுமா. சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க துவங்குவது மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம். சிவபெருமானை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மக்களில் இருந்து விடுபட சிவனை வழிபடுவதை ஒரே வழின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானே ஒரு சில குறிப்பிட்ட முறைகளை வழிபட்டாலே போதும், அவருடைய அருளை எளிதில் நாம் பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனுடைய அருள் மட்டுமல்ல, நமக்குள்ள சிவத்தை உணர்த்து தம்மையும் ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்ம பெற முடியும். தெய்வங்கள் அனைத்துக்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அதனால தான் சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதே போலதாங்க உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதுமே சிவனுக்குள்ள தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியும் அந்தமுமே இல்லாதவரும் அனைத்திற்குமே அப்பாற்பட்டவர்னு சிவபெருமானை வேதங்களில் போற்றி சொல்லியிருக்காங்க. சிவனுடைய அருளை பெறுவதற்காக முனிவர்களும் ரிஷிகளும் என பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்படுது. ஆனால் தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தவம் செய்வது என்பது இயலாது. ஒரு சில எளிய முறைகளை நீங்கள் பின்பற்றி வழிபட்டாலே போதும் சிவனுடைய அருளை பெற முடியும். சிவனை அருளை பெறுவதற்கான வழிகள் 5 இருக்குதுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம். பக்தி செய்வதுமே முழுவதுமாக சரணாகதி அடைவது தான் சிவனின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாக சொல்லியிருக்காங்க. சிவனுடைய மந்திரங்களையே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமுமே உச்சரிப்பது சிவனுடைய அருளை பெற உதவும். சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்தீங்கன்னாவே சிவகுணங்களை நமக்குள்ள வர துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் என்பதே சிவனுடைய அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும். அடுத்ததாக வரக்கூடியது சிவலிங்க வழிபாடு தாங்க. சிவ வழிபாடு செய்வதுமே சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதுமே நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யுது. லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வதோ மலர்கள் படைத்து பூஜை செய்வதுமே சிவனின் மனதை குளிர செய்து. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவனின் அருவுருவமாக சொல்லப்படுது. இதனை அபிஷேகம் செய்வது வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம் மாற முடியும். அடுத்ததாக வரக்கூடியதாங்க ருத்ராபிஷேக வழிபாடு. சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த எளிய வழிபாடு முறைதாங்க ருத்ராபிஷேக வழிபாடு. என்றாலே பார்த்தீங்கன்னா இன்பத்தையே வழங்கக்கூடியவர் தான் பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றுக்கு வழங்குபவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பூஜையாக சொல்லப்படுது. சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் தான் இந்த ருத்ராபிஷேக வழிபாடு. ருத்ராபிஷேகம் செய்வதுமே அந்த யாகத்தில் கலந்து கொள்வதுமே நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கோ தீர்க்க வழியை அருளக்கூடியதாக இருக்குது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா அபிஷேக வழிபாடு. சிவனை அபிஷேக பிரியன் தான் சொல்லுவாங்க. பலவிதமான பொருட்களாக அவருக்கு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்குது. பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சரிப்பதுமே சிவனுடைய அருளை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. கங்கை நீரால சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது.
இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவது தாங்க. சிவனுடைய அம்சமாகவே இது சொல்லப்படுது. இதை அணிவதால அளவில்லாத பலன்களை நாம பெற முடியும். ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள்கொடையாகவே சொல்லப்படுது. ருத்ரம் ஆஷம் என்ற சமஸ்கிருத சொற்களினுடைய இணைவேதான் ருத்ராட்சமாக இருக்குது. சிவனுடைய கண்ணீர்ல இருந்து தோன்றி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால தான் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியான முறைகளை நாம் பின்பற்றி ருத்ராட்சம் அணியும் போது அதன் பலன்களை நாம் பல மடங்காக பெற முடியும். வரைக்குமே சிவ வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இனி சிவபெருமானை வழிபடும் போது எந்தெந்த நாட்களில் சென்று எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சிவ வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களும் பூக்கள், சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும், சிவவிரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருப்பது போலதாங்க சிவன் கோவிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. அதில் என்னென்ன பலன்கள் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் செல்லும் நேரமும் காலமும் திதியும் நட்சத்திரம் பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வேறுபடுது. சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் வழிபட்டால் என்னென்ன நேரத்தில் வழிபட்டால் பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். திங்கக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா மன வியாதிகளும் மனக்குழப்பமான நிலையும் மாறிவிடும். செவ்வாய்க்கிழமைகளை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும். புதன்கிழமைகளை சிவபெருமானை முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலைகள வளர்ச்சியும் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமைகளை இரவு கடைசி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா இறையில்லா செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளை பௌர்ணமி சேரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா மகாலட்சுமனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இறுதியாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா கர்ம வினைகள் கலைந்துவிடும். கிழமைகளை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இவைகளை விட பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காலம்தான் லிங்கோத்பவ காலம். சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா பிறவா நிலையினை நீங்கள் அடையலாம். திரியோத திசையும் சதுர்த்தி திசையும் சந்திக்கும் காலத்தை தான் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமி தொடங்கி 13வது நாள் முடிந்து 14வது நாள் தொடங்கும் காலம்தான். தமிழில் சதுர்த்தசி என்பது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வளர்பிறை என்றும் தேய்பிறை என்றும் இந்த காலம் வரும். ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபடும் போது பார்த்தீங்கன்னா வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில தான் வணங்கணும். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா செல்வந்தராக நினைத்தால நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிங்க. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்யணும். சிவ ஆலயத்தில் கால் நீட்டி உட்காரக்கூடாது. அதிலும் பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளை செய்யாதீங்க. இருகரம் குவித்து தலைமையில வைத்து தான் வணங்குவது நல்லது. சந்நிதி கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் நமஸ்காரம் செய்யணும். தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி சன்னதி இருந்துச்சுன்னா பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் நமஸ்காரம் செய்யுங்க. சன்னதி பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா பலிபீடத்துக்கு வடமேற்கு மூலையில் நமஸ்காரம் செய்து வழிபடுங்க. கிரகணத்தின் போது பிரதோஷ தினங்களிலுமே சிவாலய வழிபாடு நல்ல பலன்களை அளிக்கும். சிவாலயங்களில் கொடிமரத்துக்கு அருகில தான் நின்று 3 முறை வணங்கணும். அதுபோல தான் 3 முறை வலம் வரணும். வலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொடிமரத்தையும் சேர்த்து தான் வலம் வரணும். ஆலயத்துக்கு இருக்கும் மற்ற சன்னதிகளை விழுந்து வணங்காதீங்க. அடி பிரதட்சணை செய்யும் பொழுது பொறுமையுடன் செய்யணும். எவரிடமே பேசிக்கொண்டு பிரதட்சணை செய்யாதீங்க. அடி பிரதட்சணம் செய்யும் பொழுது நிலம் பார்க்க பொறுமையுடன் செய்யணுமா. பூமி அதிர நடக்காதீங்க. உட்பிரகாரத்தில் பிரதட்சணை செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் செய்யும் பிரதட்சணம் அதிக பலன்களை உங்களுக்கு அளிக்கும். வெளிப்புற பிரகாரத்தில் கொடிமரத்தை சேர்த்து பிரதட்சணை செய்யணும். பிரகாரத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா வலது பக்கம்தான் நின்று வழிபடணும். பங்குனி உத்திர தினத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டாலே சகல செல்வங்களும் கிடைக்கும். சிவனுக்கு உரிய மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா செல்வ வளம் மிகுதியாகும். ஈசன் விரும்பும் பூவாக இருக்கக்கூடிய எருகம்பூ, அருகம்புல், திருநீரு, ஊமத்தை போன்றவற்றை அளிப்பதால் குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த
பதிவில் சிவபெருமானை வழிபடும் முறையும் தெரிஞ்சுக்கொண்டோம். எந்தெந்த நாட்களாக வழிபட்டால் என்னென்ன பலன்களும் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.